இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று மூவொரு கடவுளின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. நாம் ஆண்டவரின் அருளில் வாழவும், கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கவும், தூய ஆவியார் நம்மை அர்ச்சிக்கவும் மூவொரு கடவுள் நம்மில் செயல்படுகிறார். ஆண்டவரே, உமது அருளினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பினால் நாங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். உமது வழிநடத்துதலுக்காகவும், எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைத்திருந்தது என்று கூறுகிறது. இதோ இறைவனின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே ஞானத்தை படைத்தார் என்றும், ஞானம் இறைவனோடு இருந்தது என்றும் தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. தூய ஆவினுடைய முதல் கொடை ஞானம். இதோ இறைவனோடு ஞானம் இருந்தது. ஞானம் இருந்தால் நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற நிகழ்வுகளை நல்ல முறையில் நாம் செய்ய முடியும். ஆண்டவரை நோக்கி ஞானத்திற்காக ஜெபிப்போம். இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. இதோ நம்பிக்கையின் மூலமாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறோம் என்றும், இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டிருக்கின்றோம் என்றும், தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார் என்றும் தெள்ளம் தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறது இரண்டாம் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் அவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை உணர்த்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று கூறுகிறது. எவ்வாறு கடவுள் தூய ஆவியானவர் இந்த உலகத்தில் இயேசுவோடு இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை விளக்குகிறது. மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நாமும் ஆண்டவரின் அருளை பெற்று ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக மூவொரு கடவுளை புரிந்து கொண்டு வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.